ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி காலையில் டிஃபன் என்னன்னு பாருங்கள். ஆப்பம், ஒரு வடை சட்டி, இது தவா தான் வச்சுருக்கிறேன், நான்ஸ்டிக் தவா. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிப்பேன் அக்கா எப்போவுமே. தடவிட்டு நம்ம ஆப்பம் அக்கா ரெசிபி அது எப்படி அரைக்கணும், எவ்வளோ அளவு எல்லாமே அக்கா வீடியோவில் போட்டிருக்கிறேன். ரதியக்கா அடுப்படியில் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்கா மெத்தடில் அரைச்சி ஆப்பம் செய்யுங்க. இப்போ காலை டிஃபன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான். 2 கரண்டி ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுடலாம். இந்த ரெசிபி பார்த்துட்டு செஞ்சுட்டு அக்காவுக்கு ஆப்பம் இவங்களுக்குலாம் எப்படி வந்துச்சு, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாம் சொல்லுங்கள். இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். ரொம்ப பிடிக்கும் அக்கா வீட்டில் எல்லாருக்குமே ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். அது வேகட்டும். இப்போது ஆப்பம் ரெடி. 1 மினிட் கூட ஆகாது, வெந்துரும்பா. இப்போ நம்ம ஆப்பம் எடுத்துடலாம். இது நடுவில் நிறையா இருந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இப்படி மெது நிறையா இருக்கணும். நீங்கள் அடுப்பில் இருக்கும்போதே இப்படி கத்தி வச்சு ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா மாவு வராமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நடுவில் நிறையா இருந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாவு நிறையா நடுவில் நல்லா திக்னஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி சாப்பிட்லான்னு பார்ப்போம். இந்த ஆப்பத்துக்கு குடல் குழம்பு எல்லாம் வச்சா ரொம்ப 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 பிடிக்கும். இன்றைக்கி நான்வெஜ் செய்யலை. இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால அக்கா நான்வெஜ்ஜு செய்ய மாட்டேன். குடல் குழம்பு, மட்டன் கிரேவி அதெல்லாம் ஆப்பத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபிஷ் குழம்பு. இது இன்றைக்கி அக்கா நாட்டு சக்கரை கிடையாது, அச்சு வெல்லத்தில் அக்கா தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் ஒயிட் சுகர் எப்போவுமே எதுக்குமே சேர்க்க மாட்டேன். இது தேங்காய் பால். இப்படி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா சும்மா செமையாக சூப்பராக இருக்கும்பா. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி இங்கே நல்லா பாருங்கள், எவ்வளோ மொறு நைஸாக இருக்குது பாருங்கள். நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி மாவு இருந்து எங்களுக்கு அதான் அக்காவுக்கு வீட்டில் எல்லாருக்குமே அதான் ரொம்ப பிடிக்கும். நான் தட்டையாக ஊற்றவே மாட்டேன் ஆப்பம். இப்படி நடுவில் கொஞ்சம் இது இருக்கணும், அப்போ தான் ரொம்ப 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 பிடிக்கும். இதை நம்ம கரையை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊறுனா கரைஞ்சிரும். அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா உங்களுக்கு வீடியோவில் ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கிறது, என்னெல்லாம் அளவு எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அக்கா மெத்தட் படி நீங்கள் ரதியக்கா எப்படி போட்டிருக்கணும் அது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.